அம்மா கிட்ட சொல்லலையா? தூங்கிட்டாங்களா? ஓகே, போலாம். இந்த மருந்தை வாங்கிட்டு சீக்கிரமா போகணும், இல்லைன்னா அந்த பையன் உயிருக்கே ஆபத்தாயிடும். இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து வைக்கவே மாட்டேங்குது அந்த பொண்ணு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சீக்கிரமா இந்த மருந்தை வாங்கிக்கிட்டு போயிடுவோம். ஆ? தமிழ், நாளைக்கு நீ ஆட போற அந்த காம்படிஷன் உனக்கு ரொம்ப முக்கியம். அதுல நீ கண்டிப்பா வின் பண்ணணும். எஸ். ஆனா ஜெயிச்சே ஆகணும்னு எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீ ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது. முக்கியமா பயப்படக்கூடாது. தைரியமா உன்னால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். சில பேர்லாம் பிராக்டிஸ் பண்ணி தான் ரன்னர்ஸ் ஆவாங்க. ஆனா உனக்குள்ள நேச்சுரலாவே அந்த திறமை இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட்டை நான் நம்புறேன் தமிழ். அது கண்டிப்பா உன்னை வெற்றிங்கிற கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். உனக்கும் அந்த நம்பிக்கை வேணும். உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு, அப்படித்தானே? இப்போ இந்த நிமிஷம் அப்பா சொல்றத நல்லா கேட்டுக்க. உன் பயத்தெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுரு. 100 மீட்டரை 13 செகண்ட்ஸ்க்குள்ள நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா நீ ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதுதான் உன்னோட டார்கெட். ஸோ இப்போ அந்த 13 செகண்ட்ஸை நோக்கி தான் நீ ஓட போற. ரெடி? போய் ட்ராக்ல நிலுப்போ. ரெடி? ஸ்டார்ட். Tamil, come on. Tamil, fast. Yes. Yes. சூப்பர் தமிழ், வெல் டன். நான் சொன்ன டைமுக்குள்ள நீ உன்னோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்ட. இப்படி ஓடினா நீ தான் கண்டிப்பா வின் பண்ண போற. உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நிஜமா தான் சொல்றேன் தமிழ், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் கேட்பேன்ப்பா. எனக்காக நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. தமிழ், are you okay? பாரு, நீ ஓடணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் உன்னை இந்த டைமுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். பட் நாளைக்கு காம்படிஷன் போறதுக்கு உனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். நீ போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கினா தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியும். போலாமா? ஏய், என்னாச்சு? தமிழ், ஏன் உன்னோட ஷூ கிழிஞ்சு போயிருக்கு? இதை போட்டுக்கிட்டா நாளைக்கு காம்படிஷன்ல ஓட போற? இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? இந்த ஷூவை போட்டுக்கிட்டு உன்னால எப்படி ஓட முடியும்?
இல்லை தமிழ், இந்த மாதிரி ஷூவை போட்டு ஓடுறதெல்லாம் சரியாக வராது. சப்போஸ் நீ ஓடுறப்போ இந்த ஷூ ப்ராப்ளம் ஆகி உன்னால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அந்த மாதிரி சான்ஸை நம்ம எடுக்கவே கூடாது. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. சரி வா, முதல்ல போய் உனக்கு நல்லதாக ஒரு ஷூ வாங்குறோம் நம்ம. தமிழ், கண்டிப்பாக நமக்காக ஏதாவது ஒரு கடை இருக்கும். வா போகலாம். ஐயோ, எப்பவும் மருந்து வாங்குற கடை மூடி இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த பையன் என்ன ஆக போறானோ. இந்த மருந்தை கொடுக்கலன்னா அந்த பையன் உயிருக்கே ஆபத்தாயிருச்சே. ஐயா, ஒரு நிமிஷம் இரு. அவசரத்துக்கு ஒரு மருந்து வாங்க வந்தேன். மருந்து கடை மூடி இருக்கு. வேற எங்கேயாவது மருந்து கடை இருக்குமாங்கய்யா? அப்படியே நேரா போங்க, அப்படி ரைட் திரும்புங்க. அங்க போனீங்கன்னா ஒரு மருந்து கடை இருக்கு. நன்றிங்க. நல்லதுங்க. ஐயோ கடவுளே, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. தமிழ், இன்னைக்கு எப்படியாவது தேடி பிடிச்சி உனக்கு புது ஷூ வாங்குறோம். நாளைக்கு நீ அதை போட்டுக்கிட்டு தான் காம்படிஷனில் ஓடுற. ம், கண்டிப்பா இருக்கும்மா. வா 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 வா. இறங்கு. சார் 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 சார், ஒரு பேர ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும் சார். சாரி சார், கடை மூட ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வேற ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா சார். இதுக்கு மேல வியாபாரம் பண்ண முடியாது சார். போயிட்டு காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார், காலையில் 10 மணிக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூலில் ரன்னிங் காம்படிஷன். கடைசி நிமிஷத்தில் தான் என் பொண்ணோட ஷூ கிழிஞ்சு போன விஷயமே தெரிஞ்சது. இதை வச்சுக்கிட்டே காம்படிஷனில் கலந்துக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். இதுக்கு மேல நீங்க ஷூ எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி சைஸ் பார்த்து ஃபிட்டிங் பார்த்து எடுக்க லேட் ஆயிடும் சார். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, கிளம்புங்க சார். கடையை க்ளோஸ் பண்ணணும், வேற கடை பாருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. எங்களோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், இப்படி ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்க சொன்னா பாருங்க சார், என் ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. நான் இன்னும் கிளம்பலன்னு தெரிஞ்சது சண்டை போட ஆரம்பிச்சிடும் சார். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். சார் ஹலோ, இரு. வேணான்னு சொல்றியா? இந்த பழைய ஷூவே போதும்னு சொல்றியா? வேணாம் தமிழ், நான் கண்டிப்பாக உனக்கு புதுசு வாங்கி தரதான் போகிறேன். அதை போட்டுக்கிட்டு தான் நீ ஓடணும். கொஞ்சம் அமைதியா இரு. சீக்கிரம் வாங்க. இதோ வந்துகிட்டே இருக்கேம்மா. எவ்வளவு நேரம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? குழந்தை நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டு ஒரே அழுக. அவ தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா வாங்க சார். ப்ளீஸ் சார், எங்கள் நிலைமையை புரிஞ்சு பெரிய மனசு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த காம்படிஷன் என் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் சார். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. வாங்க சீக்கிரம். நீ பாப்பா கிட்ட போனை கொடுமா. இந்த பேசு. அப்பா எப்பப்பா வருவீங்க? வந்துகிட்டே இருக்கேன்டா பட்டு. நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டேன். சரியா? சார், நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். கடை எல்லாமே மூடிட்டாங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். பா பா யாருப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது? அது ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு ஷூ வாங்க வந்திருக்காரு. அப்பா கடையை மூடிட்டு உன்னை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாக்லேட் வாங்கிட்டீங்களாப்பா? ஆமா வாங்கியிருக்கேன். அப்படின்னா நம்ம கடைக்கு அந்த அங்கிள் வந்திருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு ஷூ வாங்குறதுக்கு ஆசையா வந்திருப்பாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு ஷூவே எடுத்து கொடுத்துட்டு பொறுமையா வாங்கப்பா. எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வெயிட் பண்றேன்.
சரிடா தங்கம், நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரிடா தங்கம், அப்பா வச்சிட்டுமா? ஓகேப்பா. ஆ சரிடா. சார், என் பொண்ணு உங்களுக்கு ஷூ கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா. நீங்க என்ன வேணுமோ பாருங்க, எல்லா பிராண்டும் இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். போய் பாருங்க சார். வாடா. சார் சார் சார், கொஞ்சம் அவசரம் சார். இதுல இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுங்க சார், ரொம்ப அவசரம் சார். சார் இது கரெக்டா இருக்கா? இது கொஞ்சம் டைட்டா இருக்கு. சார் இது பாருங்க. அடுத்த சைஸ் தாங்க. ஆ ஓகேவா சார்? செட் ஆகல சார். என்ன இந்தாங்க சார். 200 கொடுங்க. ஆ. இது கரெக்டா இருக்கு. ஓகே சார். வாக் பண்ணி பாரு. பாருமா. போ போ, ஓடி வா, ஓடி வா, ஜம்ப் பண்ணு நல்லா. சூப்பரா. ஓகே சார், அப்ப இதையே பில் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். எவ்வளவு சார் ஆச்சு? 2200 ஆச்சு சார். ஆயிடுச்சு சார். ரொம்ப சரிங்க தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார், குழந்தைங்களுக்கு மேல நமக்கு என்ன சார் இருக்கு? உண்மைதான் சார், உண்மைதான். வா. வாங்க. ஏ ஹாப்பியா? தாத்தா, சாரி தாத்தா, தெரியாம பட்டுருச்சு. உங்களுக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்ல இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல தம்பி. ஐயோ தாத்தா, ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, மருந்தெல்லாம் கொட்டி போச்சு. நான் வேற மருந்து வாங்கி தரேன். என் மேலதாங்க தப்பு, திடீர்னு வந்துட்டேன். அதான். இந்த மருந்து எங்கேருந்து வாங்குனீங்க? அதோ அங்க இருக்குப்பா. இதோ வரேன் சார். இந்த மெடிசன்லாம் ஒரு நிமிஷம். ஓகே, சீக்கிரம் கொண்டாப்பா, கொண்டா, கொடுப்பா. இந்தாங்க. ரொம்ப சாரி நன்றி தாத்தா. தாத்தா தாத்தா, ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒருத்தர் உயிரை காப்பாத்தான் இத நான் வாங்கிட்டு போறேன். இத சரியான நேரத்துக்கு நான் கொண்டு போனாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதனாலதான் நான் அவசரமா போறேன். தாத்தா, நீங்க என் கூட கார்ல வாங்கல, நான் உங்களை டிராப் பண்றேன். இந்த மருந்தை சீக்கிரமா கொண்டு போனாதான் அந்த பையனை காப்பாத்த முடியும்.
இவங்க கார்லயே போயிடலாம். சரிங்க தம்பி. தமிழ், தம்பி தம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருப்பா. ஐயோ, 2 கவர்ல ஒரு கவரை வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஒரு நிமிஷம் தம்பி. தம்பி, இல்ல இந்த மருந்தை நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கவனக்குறைவா வச்சுட்டு வந்துட்டேன் தம்பி. ரொம்ப நன்றி. இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? மருந்த கொடுத்தாதான் தெரியும். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல தம்பி, நீங்க இப்ப வரைக்கும் என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இனி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நாங்க வரோம். வாங்க தம்பி. சார் சார் எங்க இருக்கீங்க? இங்க தமிழ் காணோம். ஹலோ, சாரி பாரதி, தமிழ் இப்ப என் கூட தான் இருக்கா. நான் தான் அவளை கூட்டிட்டு வெளியே வந்தேன். உங்க கூட இருக்காளா? 2 பேரும் எங்க சார் போனீங்க? அது தமிழுக்கு நைட்ல தூக்கம் வரலன்னு கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா. அவ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லல. ஓகே சார், நான் வீட்ல தமிழை காணுனதும் ரொம்ப பயந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி, எப்ப வருவீங்க? நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். ஓகே சார்.
நீ உயிரோட இருந்தாதான் நினைச்சதுக்கெல்லாம் நடத்த முடியும். எப்படியாவது பொழைச்சு வா. உனக்காக ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. உன்னாலதான் அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த ஷூவை போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் காம்படிஷன்ல வின் பண்ண போறேன். நீ மட்டும் நாளைக்கு ஜெயிச்சுட்டு வா, அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிஜமா தான் நான் சொல்றேன் தமிழ். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் ரன்னிங் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்ல நான் எழுதியிருக்கிறத அப்பா கிட்ட கொடுத்து இதுல எழுதியிருக்க சத்தியத்தை நான் கேட்க போறேன். ஹலோ சொல்லுங்க மேடம். கொஞ்சம் கிரவுண்டு கிட்ட வரீங்களா? வந்துட்டேன் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு இன்னைக்கு கேம்ல கலந்துக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அவ கேம்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற எந்த கேம்லயுமே அவ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது.